வணக்கம், வெல்கம் டு லேடி சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி வத்தல் ரெசிபி. இதுக்கு முன்னாடியே நிறைய வத்தல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வத்தல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு 3 கப் அளவு பச்சரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிக்கலாம், பரவாயில்ல. நீங்கள் இதை இந்த மாவை முன்னாடியே அரைச்சி வச்சும் யூஸ் பண்ணலாம். தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வத்தலில் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறது தனி மிளகாய் தூள், அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. தண்ணி 1:10 ரேஷியோவில் 3 கப் அளவு அரிசிக்கு 30 கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். அடுத்து பெருங்காயத்தூள், அதை கொஞ்சம் நான் தண்ணி விட்டு கரைச்சி அதையும் இதில் சேர்த்துட்றேன். அரைச்சி வச்சுருக்க தக்காளி குழையும் இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். நம்ம காரத்துக்கு எப்பவும் பச்சை மிளகாய் சேர்ப்போம். இது தக்காளி வத்தல்ன்றதுனால நம்ம சிவப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், அதாவது தனி மிளகாய் தூளை இதில் சேர்த்துடலாம். தக்காளி விழுது சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இந்த சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் சோம்பு சேர்க்குறதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஓமம் டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் ஓமம் சேர்த்து கூட இந்த வத்தல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச அரிசி மாவை கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில் நான் சேர்க்குறேன். இப்போ வேகமாக கைவிடாமல் கிளறணும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற கலர் வத்தலில் கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்க. நம்ம தக்காளி அரைச்சி விழுது சேர்த்து இந்த வத்தல் கூழ் காய்ச்சிரும். அதனால் ஒரு நேச்சுரலான ரெட் கலர் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. வத்தல் கூழ் நல்லா வெந்துடுச்சுன்னா மேலெல்லாம் இது மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். இப்போது வத்தல் கூழ் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வத்தல் கூழை ரொம்ப நேரம் ஆற விட வேண்டாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம இதை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்த துணியில் வத்தல் ஊற்ற போகிறோமோ அந்த துணியை நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம வத்தல் ஊற்றலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த வத்தல் கூழை ஊற்றிக்கோங்க. ரொம்ப தின்னாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆனால் எடுக்கும்போது நிறைய தண்ணி தெளித்து நீங்கள் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் வரும். நம்ம கரண்டி யூஸ் பண்ணி தான் இந்த வத்தல் கூழ் ஊற்றுறோம். அதனால் ஒரு 1/2 ஹவரில் ஊற்றி முடிச்சிடலாம். இது ஒரு 2 நாள் போல் வெயிலில் நல்லா காயணும். 2 நாள் காஞ்சதுக்கப்புறமா துணியோட பேக் சைடில் நிறைய தண்ணி தெளித்து வத்தலை மெதுவாக பிச்சு எடுக்கணும். மறுபடியும் அந்த வத்தலை 2 நாள் காய வைக்கணும். வத்தல் ரெடி ஆகிறதுக்கு மொத்தம் 4 நாள் ஆகும். இது பாருங்கள், நல்லா 4 நாள் காய வச்சு எடுத்து வச்ச வத்தல் இது நல்ல மாதக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்த தக்காளி வத்தல். டேஸ்டியான இந்த தக்காளி வத்தல் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.